ஹாய் குட் மார்னிங். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணலை. பசங்க ரொம்ப நாளாக டிம் ஹார்ட்டன்ஸ் போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தோம். கார்த்தி அவங்களுக்கு பிடிச்சதை கேட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழுக்கு மெக்டொனால்டு டிம் ஹார்ட்டன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது வாங்கி கொடுக்கறனால ஸோ அந்த கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளேயே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஸோ அவனுக்கு பிடிச்ச ஸ்ப்ரிங்கிள் டோனட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோமா, அதை வேகமாக நாங்களாம் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சாப்பிட்டுருக்கான். நான் ஒரு காஃபி பைத்தியம். எங்கே போனாலும் காஃபி தான் ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு வந்து ஐஸ் கேப் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஐஸ் கேப்பு, அதுக்கப்புறம் மஹிக்கு வந்து ஹாட் சாக்லேட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்துருச்சு. நான் வந்து குடிச்சிட்டு இருக்கப்பே தமிழ் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து காப்பி குடிக்கணும் அப்படின்னா நான் ரொம்ப கொடுக்கறதில்ல. ஸோ ஒரு சிப்பு மட்டும் அவனுக்கு நான் கொடுத்தேன். ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து டெப்பர்மெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்தோன்னா, எனக்கு வந்து ஒரு கூப்பன் கிடச்சிது. கவுண்டரில் அந்த கூப்பனை கொடுத்தோன்னா ஃப்ரீ கிஃப்ட் வந்து எதாவது கொடுப்பாங்க. கிட்ஸ் பிளேயிங் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து டிவி இருக்குது. பக்கத்தில் பாப்கார்னு, ஹாட் சாக்லேட்டு எது வேணுமாலும் எடுத்து கிட்ஸு சாப்பிட்டுக்கலாம். இந்த சர்விங் ட்ரே தான் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சது. நானும் ஒரு பாப்கார்ன் எடுத்துகிட்டு வெளியில் போகலான்ட்டுன்னு இருந்தோம். ஆனால் பசங்க ஒரு மசாஜ் சேர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும்னாங்க. ஸோ அவங்கள அங்கே கொஞ்சம் நேரம் இருக்க விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.